இன்றைக்கி வந்து சாம்பார் சாதம் தான் பண்ண போகிறேன். 1 பாட் ரைஸ் மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அரிசியை நல்லா கழனி பசஞ்சிட்டு பருப்பை 30 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் கொஞ்சம், டொமேட்டோ கொஞ்சம், கத்திரிக்காய் கொஞ்சம், அது கூட கொஞ்சம் என்ன காம்பினேஷன் ஆஃப் வெஜ்ஜிஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கேரட் அண்ட் பொட்டேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், வத்தப்பொடி, அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி பொடி போட்டுக்கோங்க, ஃப்ளேவருக்காக தான். அதுக்கப்புறம் பெருங்காய பொடி போட்டு உப்பு போட்டுட்டு புளி கரைசல் கொஞ்சம் ஊற்றிட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். ஸோ தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்திருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் வெந்து நல்லா வரும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ தாளிசம் போட்டுடலாம். ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், கொஞ்சமாக வெங்காயம், சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணி போட்டு அது கூட ஒரு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா சாதத்தில் போட்டு கிளறிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட சாம்பார் சாதம் ரெடி. 1 பாட் ரைஸ் ஈஸியாக முடிஞ்சிடும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.